தாவேகா கவர்மெண்ட் அமைஞ்சு ஏறக்குறைய 1 மாசம் ஆயிடுச்சு. உண்மையிலேயே இந்த தருணங்கள் வந்து தாவேகாவுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்குறீங்க சார்? உங்களுடைய கருத்து என்ன அத பத்தி? அவங்க இப்ப தான் தொடங்கியிருக்காங்க. 1 மாதம்ன்றது ரொம்ப குறைவான ஒரு அவகாசம். ஆமா. 5 வருஷம் அவங்களுக்கு ஆள்வதற்கான உரிமையை, அந்த கடமையை மக்கள் தந்திருக்கிறார்கள். அதனால நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தொடக்கத்தில ஒரு ஆர்வ மிகுதியில அவர்களுடைய அமைச்சர்கள் சிலர் பேசினது, நடந்துக்கிட்டதெல்லாம் கொஞ்சம் சர்ச்சையாச்சு. அதெல்லாம் தவிர்த்திருக்கலாம். அவர்கள் வந்து அரசியல் ரீதியாக என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு தெளிவில்லாத இருக்கிறதாக விமர்சகர்கள் சொல்லுகிறார்கள். நான் வந்து அதை கன்ஸ்ட்ரக்டிவ் ஆம்பிகுவிட்டின்னு பார்க்குறேன். அதாவது ஆக்கப்பூர்வமான ஒரு நிலையற்ற அல்லது ஒரு சார்பற்ற தன்மை. அது நல்லதுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு நெகிழ்வுத்தன்மையை ஒரு அரசுக்கு தருகிறது. சூழலுக்கேற்ப அவங்க வந்து மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அந்த நெகிழ்வுத்தன்மையை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதனால் உடும்பு பிடியா இப்படித்தான் நாங்கள் இடதுசாரிகள், வலதுசாரிகள் அல்லது நடுசாரிகள் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நடைமுறைவாதியாக அவர்கள் இந்த அரசை நடத்துவதாகத்தான் நான் எண்ணுகிறேன். இந்த சட்டமன்றம் மீண்டும் கூடும்பொழுது தான் அவர்களை பற்றி இன்னும் நம்ம நிறையா பேச முடியும்.